சினிமா என்னும் சொர்க்க பூமிக்கு முதல் பாதையை உருவாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் 1989 ஏப்ரல் 13 வரை இந்த திரைப்பாதையை விரிவாக்கிய என் முன்னோடிகள் அனைவரையும் வணங்கிவிட்டு என் பயணத்தை துவங்குகிறேன். வெளியே என்னையா கமிஷனர் போர்டு போட்டிருக்கு? இது தெரியாதா? இங்க இருக்கிறவன் திருடிட்டான்னு ஜெயில போட்டிருக்காங்க. ஜெயில இருந்து திரும்பி வர்றப்ப இதை திருடிட்டு வந்துட்டான். அப்படியா தம்பி? உள்ளன்னு போட்டிருக்கு, உள்ள ஆளைய காணோம். அது நீ நினைக்கிற மாதிரி உள்ள வெளியே இல்லையா? உள்ளன்னா அண்ணன் ஜெயிலுக்கு உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம், வெளியன்னா அண்ணன் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப உள்ள இருக்கிறாரு, சாயங்காலமா தான் வெளியில வராரு. இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. ஊரை பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. சொக்கனுக்கு தேவை எல்லாம் சட்டியளவு, சட்டியளவு. இவனுக்கு தேவை எல்லாம் புட்டியளவு, புட்டியளவு. தந்தன 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 தந்தான, தந்தன 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 தந்தானா. யாரை பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. ஒரு டீ குடு. வணக்கம். ஒரு டீ குடு. இப்ப குடுத்த டீ தாங்க. அப்படிங்களா? வாய் கொப்பளிக்க சுடுதண்ணி குடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஒழுங்கா நல்லா ஸ்ட்ராங்கா டீய போடுறேன். உசுறு இருக்குதையா செலவழிக்க துட்டு இல்ல. உனக்கு நெத்தியில் பணத்தை வச்சா எடுத்துக்கிட்டா குத்தம் இல்ல. பிள்ளையார் கோயிலுக்கு குடங்குடமா போகுதில்ல. குடத்து பால குடிச்சு புட்டா சாமிக்கு ஒரு நட்டம் இல்ல. வசதிக்கு திருடி புட்டா அதுல ஒரு குத்தம் இருக்கு. வயிற்றுக்கு திருடு தின்னா அதுல என்ன இருக்கு? தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. ஐயார பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. ஊரை பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. சொக்கனுக்கு தேவையெல்லாம் சட்டி அளவு, சட்டி அளவு. இவனுக்கு தேவையெல்லாம் புட்டி அளவு, புட்டி அளவு. தந்தன 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 தந்தானா. ஹலோ, யார் குஞ்சிதா பாதமா? இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. அங்கெல்லாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேவா? தேனி தேன் எடுத்து சேர்த்து வைக்குது கூட்டுக்குள்ள. தேனை யாரையும் எடுத்துக்கிட்டா திருட்டுன்னு சொன்னதில்ல. அம்பிளைங்க கொடுத்து துட்ட அமுக்கி வச்சா நெஞ்சுக்குள்ள. அமுக்கி வச்சத அழுத்தி புட்டான், அதுல ஒரு தப்பு இல்ல. சாதி மத வேதம் எல்லாம் இவனுக்கு இல்ல, இவனுக்கு இல்ல. சட்டப்படி இவனுக்கு ஒரு பெயரும் இல்ல, பெயரும் இல்ல. தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. யார பத்தியும் இவனுக்கு கவலை இல்ல, கவலை இல்லை. ஊரை பத்தியும் இவனுக்கு கவலை இல்ல, கவலை இல்லை. சொக்கனுக்கு தேவையெல்லாம் சட்டி அளவு, சட்டி அளவு. இவனுக்கு தேவையெல்லாம் புட்டி அளவு, புட்டி அளவு. தந்தன 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 தந்தான, தந்தன 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 தந்தானா. பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம். டேய், அதுக்கெல்லாம் எவனா ஒருத்தன் ஒரு 15 மாசத்துல பிறக்கணும்டா. நீ தான் தலைவர் போஸ்ட்ல சாணி அடிச்ச? ஆமாப்பா, 50 ரூபாய் கொடுத்து அடிக்க சொன்னாங்க. அடிச்சேன். அதுக்கு என்னான்ற நீ? சாணி அடிச்சவனை சாகடிக்க சொல்லி தலைவர் அனுப்புனாரு. தலைவரே நேர்ல வந்திருக்காரு. தலைவர் மட்டுமா வந்திருக்காரு? அவங்க தாத்தா வரல? இப்ப என்னடா சண்டை போற முடிவோட வந்துட்டீங்களா? அதுக்கே தடியெல்லாம் எடுத்து வந்தீங்க. நடக்க முடியலையா? நடக்கவே முடியல. நீங்க எப்பறம் அடிக்க போறீங்க? அதுவும் இல்லாம எனக்கு ஃபைட் பண்ற மூடே இல்ல. அதனால என்ன பண்றீங்க? இந்த பையனை கூட்டிட்டு போய் கில்லி தாண்டா ஆடுறீங்க. கில்லி தாண்டா ஆட தெரியல?
நான் அப்பவே சொன்னா இல்லையாமா, சுடுகாட்டுக்கு வேணால வர இந்த படுபாவை இருக்கிற இடத்துக்கு வர மாட்டேன்னு. காலங்காத்தால ஏமா கழுத்த இருக்கிறீங்க? சரி சரிப்பா, நான் இங்கே மீட்டர் கட் பண்ணிக்கிறேன். உங்க தலைவர் போஸ்டர்ல சாணி அடிச்சதாடா சண்டைக்கு வந்தீங்க. இப்ப பார். வாமா சீதா, எப்போ வந்த? ஏன் ஆயா, இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ, சத்தம் போட்டு பேசாதம்மா, அவன் காதல் விழுந்தா மென்னி அமைக்கிடுவான். நீ உள்ள வா. சனியம் பிடிச்சா கூட 7.5 வருஷம் தான் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஆயுசுக்கும் பிடிச்ச சனி. இது என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நிம்மதி. இந்த இடத்துக்கு நீ வேற வந்திருக்க. ஏன் ஆயா, இந்த ஆளை கண்டிக்க யாருமே இல்லையா? கண்டிக்கிறதா? அவன் கண்ணுல படாம போனா போதும்னு அவன் ஓடுறான். நீ இங்க வர்றேன்னு சொன்ன உடனே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே. உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதயா. சொந்தக்கார பொண்ணா? வாய கழுவுங்கடி. அத பார்த்தா என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிதான். நீ உட்காருமா. இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டின்னு சந்தோஷமா சுத்தம். இது என்னடான்னா இந்த சேரியில வந்து கஷ்டப்பட போறேங்குது. ஆயா, சந்தோஷங்கிறது ஊட்டியிலயோ கொடைக்கானல்லயோ இல்ல, அவங்க உங்க மனசுலதான் இருக்கு. அது இல்லம்மா, நோம்புக்காக ஒரு வேளை இல்ல ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். நீ வீம்புக்காக இங்க வந்து 1 மாசம் தங்க போறேன்னு சொல்றியே. ஆமா, மாச கணக்கா இங்க தங்கி அப்படி என்னதான் பண்ண போற? அது வந்துங்க, இந்த சேரி ஜனங்களை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன். அத கற்பனையை யோசிச்சு எழுதுறதை விட உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல, அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன். எழுதுறதுதான் எழுதுற, நல்ல குடும்ப கதையா எழுது. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன். ஆமாண்டி, உன்ன வந்துருவிய அடுத்த வீட்டு கதையை தூக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணு. கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா. ஓய் போஸ்ட்மேன், வணக்கண்ணே. நில்லையா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் குடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லன்னு தெரியும்ல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 260 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ. சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க? தொகுதி அவசரமா வர சொல்லிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க. என்னங்கடி இவன் எங்கடா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கார புச்சம் வந்துக்கிறாங்கண்ணே. உன் மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை, நீ போ. சொல்லி வை, பேஜாராயிடுவா. பஞ்சர் ஆகிட வேணாம். நானே பண்ணி நிமித்திடுறேன். என்ன நீ வீட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளாட நீ? குடும்பத்தோட காலி பண்ணுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை புடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. தொகுதி, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது,
கலப்பட சிமெண்ட கடத்துற. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். இந்த நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல. என்ன தொகுதி ஏதோ அவசரமாப்ல இருக்கு? காலை கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. ஏப்பா, தொகுதி என்னை விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையை சொல்றையா? ஓஹோ. ஆமா, நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கிற? உன் காலையா? யோ, அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவ இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளைனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளைனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏ கடத்து, நான் போய் ஏரோப்ளைனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்ன இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க போவையா? சும்மா இருங்க, கணக்கு பணத்தை கொடு. சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ கடத்திடு. என்ன பாத்துட்டு போறான்? தொகுதி எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். தீபிடி குடியா. என்ன தலைவா? சொல்லு தொண்டா. 5000 ரூபாய் சோலையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா? மச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணீங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறி மரமண்டையில பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ண திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா? அள்ளி விடு. நாங்கடா அது போர்டு. ஏன்பா இந்த டேபிள் யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. வெல்கம் சார். வெல்கம் சார். Have you also the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snack, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார். சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற ஒரு வெள்ளக்காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்கள் நம்மளால தப்பா நினைக்கும். தர வழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. ஓகே, இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. Wish you many more happy returns of the day. அதாவது சாகர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றான். ஊமையா இருந்தாலும் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, நன்றி சொன்னது போதும். முதல்ல கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Uma. இந்த பள்ளிக்கூடத்துல மொத்தம் 200 அனாதை பசங்க இருக்காங்க.
அவங்க எல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்த தேதியை கணக்குல வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஓ செலவுலயே பிறந்த நாள் கொண்டாடுற, நல்லது கட்டத்துல கலந்துக்கிற. இதுக்கெல்லாம் என்னம்மா காரணம்? நானும் இவங்களும் ஒரே ஜாதி, அனாதை ஜாதி. என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி பெரிய கார், பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா அம்மாவும் அன்பும் தான் அங்க இல்ல. ஏம்மா? அப்பா இருக்காரு. அப்பா இருக்காரு, ஆனா அவர் அப்பாவா இல்ல. ஹலோ மை சைல்ட். ஏன்பா இத்தனை வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு செத்து போன உங்க அம்மாவோட பிறந்த நாள்மா. அவ ஞாபகார்த்தமா இன்னொரு அம்மாவையே உனக்கு பரிசா கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. ஒவ்வொரு தடவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது இதே தானப்பா சொல்றீங்க? எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லம்மா. இது வரைக்கும் நான் 3 கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுல உங்க அம்மா மாத்திரம் தான் தெய்வத்துக்கிட்ட போயிருக்கா. மீதி 2 பேரும் யாரு கூட போனாங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்லம்மா, ஆனா உனக்கு ஒரு அம்மா முக்கியம். அதுக்காக பணத்தை காட்டி உங்க மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத பாருமா, என் கல்யாண விஷயத்துல நீ தலையிடாத. அதே மாதிரி உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்ன கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. எது 4வது கல்யாணம் கூடவா? நீங்க செய்யற அசிங்கத்தை எல்லாம் கல்யாணம்னு சொல்லி உங்க தலையில நீங்களே அட்சதையை தூக்கி போட்டுக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ச்சே. நான் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னுதான் நிம்மதி இருக்கிற இடத்த தேடி நான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தா அனாதீங்கதான், ஆனா அவங்களுக்குள்ள ஒருவன் ஒண்ணு இருக்கு. எனக்குன்னு யார் இருக்காங்க? ஏண்டி ராஜாத்தி அப்படி சொல்ற? நான் இருக்கிறேம்மா. உன் கஷ்டத்துக்கு பரிகாரம் சொல்ல எனக்கு தெரியல, ஆனா அத பங்கு போட்டுக்க நான் இருக்கேன் கண்ணு. உமா போயிட்டியேம்மா. போகும்போது எங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியேம்மா. உனக்கு இங்க என்னம்மா குறை? இந்த அம்மாவை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? ஐயோ, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உமாக்கு என்னமா கஷ்டம்? சொல்லலையேம்மா, அவதான் வாயில்லா போச்சியாச்சே. கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாவி மகா திடீர்னு இப்படி ஒரு கல்ல தூக்கி என் தலையில போட்டு போயிட்டாளேம்மா. நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போஸ்ட்மார்ட்டத்துல கூறு கூற அறுத்து போட்டுடுவாங்களேம்மா. சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் ஏம்மா கஷ்டப்படுத்தணும்? பாத்தியாடி உமா, உன்னை எவ்வளவு ஆசையா செல்லமா வளர்த்துட்டு வந்தேன். உங்க அம்மா நிலைமை என்னாச்சு பாத்தியா? கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்காக தானடி நான் குழந்தையே பெத்துக்காம இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு சோதனையா? அந்த அன்னபூரணி சொல்றது எல்லாமே எனக்கு பொய்யாப்படுது. நீ அது உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? இல்ல வந்து அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து செத்து போன ஊம பொண்ண ஓம் பொண்ண நினைச்சு உண்மையை சொல்லு. இல்ல இந்த கூட்டத்தோட கூட்டமா கூலிக்கு மாரடிக்கிற சாதாரண ஆய வருதா? அவங்க சொல்ற பொய்யே நீயும் திரும்ப சொல்லு. இல்லம்மா, இனிமே மனசு அடகு வச்சு இங்க வயிற்று கழுவுறதுக்கு என்னால முடியாது. இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் காரணம் அந்த அன்னபூரணிதான். நம்ம வீட்டுல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா சொந்த பந்தத்துக்கு சொல்லி அனுப்பி சடங்கு நடத்துவோம். ஆயா, உமா ஊமையா இருந்ததால அவ ஒருத்தையோட வாழ்க்கை மட்டும்தான் வீணா போச்சு. அதே மாதிரி நாமளும் பேசாம இருந்தா இங்க இருக்கிற அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும். சீதா, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அங்க என்ன சத்தம்?
அந்த ராட்சசன் ராத்திரில கூட ஏதாவது யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ பேசாம பாடு. ஐயா வா என்னன்னு போய் பாத்து. ஐயோ வேண்டாமா, ப்ளீஸ் ஐயா வா. என்ன பொண்ணுமா நீ. இவன் ஒழுங்கா சொல்றி இந்த குழந்தைய கொண்டுட்டா சரியா போயிடும். வேணாங்க, இந்த தடவை என்ன மன்னிச்சிருங்க. இந்த தப்புக்கு என் குழந்தை கொண்டுடாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. குழந்தைய தூக்குறி. சொல்றி பத்தினி, என்ன நடந்துன்னு சொல்றி. சொல்லிடுறேன், இந்த குழந்தை தப்பான வழியில பிறந்ததுதான். இன்னும் 5-6 மாசத்துல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த குழந்தை ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய நான் இங்க போட்டுட்டு போலான்னு வந்தேன். 5-6 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள என்னுடைய அவசரம் உனக்கு? 10 மாசமா இந்த குழந்தை எப்படி மறைக்க இவ்வளவு யோசிச்சிருக்கே? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எவ்வளவு திருட்டுத்தனமா பெத்து அனாதையா குப்பத்தட்டுல போட்டு போனாலே அப்ப எங்கடா போனீங்க நீங்களா? பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க பரதேசி நாய்ங்க. சொல்லுங்கடா சொல்லுங்க, அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்ல வந்து நின்னு அம்மா பசி, ஐயா பசி, பசி பசி பசின்னு தொண்டை கிழிய கத்துனடா. நாக்கு நடைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா? டேய், எனக்கு சோறு போடாட்டி கூட பரவாயில்லடா, நாயை விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சீங்கடா. உங்களாலதான் நான் இப்படி நாசமா போனேன். டேய், இன்னி எண்ணி நிக்கிற போ, அந்த குழந்தையை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ, நீ நல்லா இருப்ப. சொல்லுங்கடா டேய். அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டேன் அம்மா தாய்ப்பால் பார்க்கல. பிறக்கும் குழந்தைக்கெல்லாம் பட்டு தொட்டில் தான், எனக்கு தொட்டில் என்னமோ குப்பை தொட்டிதான். அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டேன் அம்மா தாய்ப்பால் பார்க்கல. என்னமோ உலகத்தையே பிடிக்கலையே, என்னையும் உலகத்துக்கு பிடிக்கலையே. துன்பத்துக்கு பிறந்தவன் இந்த பிள்ளையே, என்ன தொப்புள் கொடி அறுத்தவ கொல்லவில்லையே. அழுதேனே அழுதேனே அழுதேனே, கண்ணீருக்கும் இரவில்லை. அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டேன் அம்மா தாய்ப்பால் பார்க்கல. நான் அழுத நேரத்தில யாரும் வரல, ஊரழுத வேளையில நானும் வரல. எனக்கு என்ன சாபமோ விளங்கலையே, துப்பறிஞ்சு பார்க்கிறேன் தொலங்கலையே. திசையெங்கே திசையெங்கே திசையெங்கே,
பாட்டு தொட்டில்தான் எனக்கு தொட்டில் என்னமோ தொட்டிதான். அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டேன் அம்மா தாய்ப்பால் பார்க்கல. ராத்திரி பூரா சோப்பாட்டு பாடிக்கணும். காலையில பாத்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறான். நல்ல வேலை இவன் கண்ணுல யானை படல. இன்னைக்கு பரவாயில்லப்பா, பேண்ட் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டி இருக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருப்பான். நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யாரு இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறி. உள்ளூர் வெறியா? உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும், இப்படிக்கு எதிர் விட்டு ஜன்னல். அடிங்க நாடி ஜிம்மிக்கு பக்கடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முடிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், வீடு இருக்காது, காலி பண்ணுவேன் நானு. போல அந்த தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு சொல்லிட்டேன். துட்டே இல்ல, என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துட்டுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளின்னு வரேன். நீ குடிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குடிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அச்சிருவா உன்ன. நேத்து நீ கொஞ்சமா குடிச்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல. சார் 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு. சார் நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். பிளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன். சார் 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 வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்ற? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணுங்க? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. Please sir. உடனே இறங்க சார். நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ரைட் விடு. வண்டி மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமி மேல கை காட்டுற, முண்டா கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை கிழிகிறது, நான் வருகையில் என்னை வரவேற்று வண்ணப்பூ மழை பொழி. அண்ணே அது சோறு கொண்டு நீங்க சொல்லவே இல்ல. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போல. நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி, என்னங்க? ஏயா ரசமா இது? ஆமா. கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா, உனக்கே நாத்தம் தாங்கள பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ. யோ எதுக்கே போன் பண்ற? சார் நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானேயா? இப்ப லஞ்சு கூட முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரா வீட்டுக்கு போலன்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா டெய்லி டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற, ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேன். அட சமாதானம் சொல்றதுக்கியா? இது ஒரு நம்மாளு. ஏயா உங்க வீட்டுல கருவாடுலாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த உன்னை எங்கெல்லாம் தேடுறது?
இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கிறீங்க. வேணா நீ வந்து சாப்பிடியா? கண்ணு வச்சிட போல இருக்கு நீ. எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன் பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவன் எனக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே புடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு, விவரமா சொல்றேன். தொகுதி, அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. 2 இடிச்ச வாயின் வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. மொட்டை எங்க போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன், ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. டிரைவர், வண்டியை கிளப்பு. இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸ். ஆத்தா, அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டியும் லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போடுற லெட்டர் படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு, குடுத்தல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா வருஷம் பாக்குற எருமாடு மாதிரி பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி? இந்தா கீழ் படி. கிழிச்சாச்சு, எப்படி பிடிக்கிறது? என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கிறாங்க. இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர்விட்டு ஜன்னல். ஓய், இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய், இன்னொரு வாட்டி அவளான்றது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஆத்தா, என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கிறத 50 பைசா சில்லறதான். சில்லற பின் என்ன சார்? தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார், நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருள் உதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறார குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி. ஏன் மாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய், உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கியதே தவிர ஒருதையா எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த, உள்ளங்கை நம்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே, மகனே, எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தாப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து வித்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெற்ற ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெற்ற ராசாவே, பேசுடா. ஒன்ன தாண்டா.
என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதை ஆக்குன? எதுக்குடா என்ன அனாதையா இப்படி தெரு தெருவா அலைய விட்ட? சொல்றா, உன்னாலதான நான் தண்ணி அடிக்கிறேன். உன்னை உயிரோட விடக்கூடாதா? உன்னை உயிரோட என்ன கொண்டுடாத, நான் அப்பா இல்ல, என்ன கொண்டுடாத. எதுக்குடா அப்படி சொன்ன? இப்போ அப்படி சொன்னா நீ எனக்கு நிறைய பணம் தருவேன் அந்த டீ கடையில் 2 பேர் சொன்னானுங்க. சீக்கிரம் வா அண்ணாத்த. எதுக்குடா அவ்வளவு அவசரமா வர சொல்ற? என்ன அட வந்து பாரு. என்னடா அது? நம்ம வீடு தானே. இத்தனை வருஷம் கார்த்திகைக்கு எல்லா வீட்லயும் விளக்கறியும். வீடு மட்டும் விரிச்சோன்னு சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்போ பாரு, சும்மா ஜகஜோதியா விளக்கறியுது, கோயில் மாதிரி. அரோகரா அரோகரா அரோகரா. எல்லா வீட்ல விளக்கறிஞ்சாலும் என் வீடு மட்டும் துண்டா தெரியும்டா. எவனை கேட்டாலும் சொல்லுவான் இதான் நம்ம வீடுன்னு. ஆனா இன்னைக்கு என் வீட்லயும் விளக்கா ஏத்தி வச்சு பஜனை படம் மாதிரி ஆயிட்டாங்களே. சரி விடு, யாருன்னு பாக்கலாம். வர வர இந்த ஏரியால நம்மளை பத்தி ஒரு பயமே இல்லாம போச்சே. நான் கொஞ்சம் ஸ்டடியா இருக்காண்டி இதான் நம்ம வீடுன்னு கரெக்டா தெரியுது. இதே நான் கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த வீட்டுக்குள்ள போய் பூந்து படுத்திருந்தா அமங்கலமா இருக்காது. எந்த கஸ்மால் எப்படி? அகல் விளக்கு 8 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய், திரி ₹1.60, பழைய பாக்கி 95 பைசா, ஆக மொத்தம் 25 ரூபாய் 55 பைசா. கார்த்திகை தீப தள்ளுபடி 55 காசு, ஆக மொத்தம் 25 ரூபாய் கொடுக்கவும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். என்னடி நினைச்சுக்கிற நீ? என்ன லவ்ஸ் பண்றியா? ஜன்னல் வழியா பாக்குறது, மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது, லவ் லெட்டர் கொடுக்கறது, விளக்கேத்தி வைக்கிறது, என்ன டகல் காட்டுறியா நீ? இன்னொரு வாட்டி இந்த லவ் கிவ்வுன்னு பிரிஞ்சிரும், ஜாக்கிரதை. என்னடி முறைக்கிற நீ? ஜாக்கிரதை, இன்னொரு வாட்டி நம்மளான இந்த சில்சிலா வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா நடுத்தரில் இழுத்து போட்டு நாரா கீழ்ச்சிடுவேன். ஓயா சொல்லி விளாண்ட, இல்லாட்டி ஒன்னையும் சேர்த்து பாயா பண்ணுவேன். வாட்ட சாட்டமா இருந்தா வளைச்சு போட்டுருவாங்க. ராஜாத்தி, அவன் கையில கரையான் புத்து வைக்க நான் அன்னைக்கே தரத்தலையே அடிச்சுக்கிட்டேனம்மா. இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த பாவி போய் என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. மறைஞ்சு பார்த்தேன், ஒளிஞ்சு பார்த்தேன், லெட்டர் போட்டேன்னு. இவங்கிட்ட போய் ஏமா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? இல்ல ஐயா, என் கதையோட ஹீரோவே அந்த ஆள்தான். இப்படி அன்புனா என்னன்னு தெரியாத ஆள்கிட்ட ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவனோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்சேன். தலை அரைக்குதுன்னு கொல்லிக்கட்டி எடுத்து சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பெல்லாம்? சரியா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். போதுமா? ஆமா, தண்ணி லாரி எனக்கு ஒரு நாள் தான் வருது. நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அது இல்லம்மா, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஆயா, என்ன தெரியல? நான் தான் ஆயா, வேலாயுதம். வேலாயுதமா? எங்க? எப்படி? இந்த தண்ணி வண்டியில தான் வேலை செய்யறேன். ஏன் பியூன் வேலை என்னாச்சு? அது இருக்கட்டும், இந்த சீதா உன் வீட்லயா இருக்கு? அதை ஏன்பா கேக்குற? ராணி மாதிரி வசதியா இருந்த பொண்ணு இந்த சேரியில வந்து கஷ்டப்படுறேங்கிறா. ஏமான்னு கேட்டா எனக்கு வீட்டுல நிம்மதி இல்ல, அதனால இங்க வந்து கதை எழுதுறேன், அதை எழுதுறேங்கிறா. அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் ஆயா. கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியும்.
அனாதை இல்ல அன்னபூர்ணா தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான். அப்படி செல்வா கூட இருந்த என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஓகோன்னு இருந்த உன்னை இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான். வாழவா போறா? நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுப முகூர்த்தம் இல்ல, சாந்தி முகூர்த்தம். புரியலையே. உனக்கு சொன்னா புரியாது, சொல்றது செய். எந்திரியா நாத்த, அட எந்திரியா நாத்த. உடனே எந்திரிக்கிறதுக்கு நீ என்ன பொட்டச்சியா? விஷயத்த சொல்ற. அண்ணே, நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். டேய், துட்டை கொடுத்துட்டு காரியத்தை சொல்றா மொட்டை. இந்தாண்ணே, ரெண்டையும் ஒன்னாவே கொடுக்கறேன். கொடு. என்னடா நீ ஆரம்பத்துல தரையாவே பேசிட்டு இருக்க? தண்ணி அடிச்சிருக்கியா? வண்டியை தூக்கு. இந்த கடன் கிடக்குறேன். இது ஓகே துட்டு. இது என்ன சிட்டு? விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை கெடுக்கணுமா? இந்த பொண்ணையே கெடுக்கணும். 1.5 லிட்டர் சாராயத்தை ஒண்டியா அடிச்ச மாதிரி குப்புன்னு செமைக்கு கேறிடுச்சா நமக்கு. அவன் கையில துட்டை கொடுத்து கையை விட்டு காலை விட்டுனா சொல்லுவானுங்க. நீதான் எனக்கு உருப்படியான வேலை கொடுத்துருக்க. கரும்பையும் கொடுத்து கடிகை துட்டியும் கொடுத்தா எங்க உன் காலை காட்டு. அதான் இது. ஓ, இங்க வச்சிருக்கியா? இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறம்மா. பின்னாடி என்ன செய்ய போற? உனக்கு கோயிலே காட்டுறாமா? கோயில என்னையே இப்படி பண்ண? கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்ன இப்படி பண்ணிட்டியே? அப்படி நான் அவருக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? நமக்கு இந்த பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. 500 ரூபாய் கொடுத்து உனக்கு கெடுக்க சொன்னாங்க, கெடுத்துட்டேன். என்னன்றா அதுக்கு? பணம் கொடுத்து கெடுக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? யார் சொன்னதா? நல்ல கதையாகுதே. வேலை கொடுத்தவனுக்கே வேட்டு வைக்க சொல்றியே. வேட்டு கூட வைப்பேன், ஆனா வெளியில சொல்ல மாட்டேன். துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன். அதான் நம்ம கேரக்டர். புரியுதா? என்ன வேணாலும் செய்வியா? உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே. பெத்தவளை பத்தி பேசுன பேஜாராயிடுவ நீ. யாரோ 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னு என்ன இப்படி பண்ணிட்டியே? நான் 1000 ரூபாய் கொடுத்திருந்தா என்ன விட்டுருப்பியா? மிஸ் பண்ணிட்டிய. முதலே உனக்கு இந்த புத்தி எங்க போச்சு? அதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இதே கண்டி நீ 1000 ரூபாய் கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, அதுல வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி இதை விட மஜாவா இருந்திருப்பேன். நமக்கு என்ன இதுவா முக்கியம்? நமக்கு வேண்டியதெல்லாம் மால், துட்டு, டப்பு, பைசா, மொத்தத்துல பணம். எல்லாரும் ஓடியாந்து இந்த அசிங்கத்தை பாருங்க. கல்யாணம் பொண்ணு அலங்கோலமா இருக்கிறான். எவனோ ஒரு பொறுக்கி பைய அவகிட்ட பேசிட்டு இருக்கான். உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஈரமா? இருந்த ஈரம் எல்லாம் அழுது அழுது வத்தி போச்சு. நான் அழுதப்ப யாருக்குமே கவலை இல்ல. இப்ப யார் அழுதாலும் எனக்கும் கவலை இல்ல. மனசு மறத்து போச்சு. இப்ப இருக்கிறது வவுறு ஒண்ணுதான். சம்மதி வீட்டுக்காரன் கதவு தட்டுறான். பட்டா மா வந்து கேட்டாங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் கலைஞ்சிருக்கு, கற்பு அப்படியேதான் இருக்குன்னு சொல்லி கமக்கமா கல்யாணம் பண்ணிக்கோ. உன்ன மாதிரி பொண்ணுக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சே. வாடா வா, நீயும் உன் பங்குக்கு 2 வார்த்தையை சொல்லி காரி துப்பிட்டு வா. உனக்கும் இப்ப நடந்து போன தவறுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? வந்தவன் யாருன்னாவது உனக்கு தெரியுமா? ஓகே, சீக்கிரமா தலைமொழிகிட்டு வா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். வெரி குட். மாப்பிள்ளை நீதான் மாப்பிள்ளை. என்னடா அறிவுகிட்ட நம்ம பேசுற?
புரட்சி செய்றீங்களா புரட்சி? கெட்டு போன பொண்ணுக்கு தாலி கட்டுறேன்னு. ஏண்டா டேய், இதுக்காகவா நாங்க உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சோம்? அதானே இப்ப மரியாதையா என் கூட வரல, நீ எனக்கு மகனே இல்லைன்னு சொல்லிட்டு போடுவோம். இப்ப நான் உங்களுக்கு மகனா இருக்கிறத விட இங்க ஒரு மனுஷனா இருக்கிறதா முக்கியம்பா. எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த காயத்துக்கு மருந்து போட பார்க்கணும். அதான் ஒரு டாக்டரோட கடமை. நானும் இப்ப அதான் செய்ய போறேன். நீ எழுந்துருமா. உங்களை ஒரு நல்ல மனுஷனா மட்டும் இல்ல, தெய்வமாவே மதிக்கிறேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இழந்துட்டேன். எந்த குற்ற உணர்ச்சியோட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசாட்சியே என்னையும் உங்க சந்தோஷத்தையும் பழுசா சாகடிச்சிடும். அதை விட நான் இப்படியே இருந்துட்டா நடந்து போற தவறுக்கு நான் காரணம் இல்லைங்கிற ஒரு சின்ன மன நிம்மதியாவது எனக்கு மிச்சம். என்ன இப்படியே விட்டுருங்க. இப்போ உனக்கு இருக்கிற மனநிலையில நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கூட எது சரின்னு தெரியல. ஆனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது மட்டும் தப்புன்னு தெரியுது. என்ன மன்னிச்சிருக்க. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பாழடிச்சிட்டியே. நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு நானே தண்டனை அனுபவிச்சேன். பாவம் செய்யறவங்களுக்கு எல்லாம் உடந்தையா இருக்கிறதே பாவங்கிறது எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு சின்ன தகராறுல அந்த அன்னபூரணி என் மூஞ்சில ஆசிட்டு தூக்கி ஊத்திட்டா. இனிமேலாவது மனுஷனா இருப்போம்னு தான் அங்கிருந்து நான் வந்துட்டேன். நீ தெரிஞ்சிட்டா மட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கை திரும்பியா வரப்போகுது. பாவம் செஞ்சவனே பிரார்த்தனை செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நான் சாகுற வரைக்கும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். நீ எழுதுற கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இப்ப தாமா தெரிஞ்சது. என்னயா திடீர்னு சம்பந்தம் இல்லாம பேசுற? உனக்கும் அந்த எதிர் வீட்டு ரவுடி பயலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பேசுறேன். யாரையா சொன்னாங்க? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நீ எடுத்த முடிவு தப்புமா. எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத கொடுமை உன் கல்யாணத்துல நடந்திருக்கு. அதையும் மீறி அந்த மாப்பிள்ளை உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நீயே பாழாக்கிட்டியம்மா. இல்ல ஆயா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்டு போனவங்கிற பேரோட பொண்டாட்டியா வாழ்றதை விட ஏன் எனக்கு எடுத்தவனுக்கே ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னு தான் இங்க வந்த. நீ சொல்றத பார்த்தா கெடுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே தன்னை கெடுத்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட வாழணுங்கிறதான் சரிங்கிறியா? இதுதான் சரின்னு நான் சொல்லல ஆயா. ஆனா அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் எந்த ஒரு சராசரி பொண்ணா இருந்தாலும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா. கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பா. நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனாலயோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனாலயோ எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிடுவா போகுது. உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொறுக்கி கூட வாழ போறேன்னு சொல்றியம்மா. உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? கல்யாண வயசுல மக இருக்கும்போது மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை நானாந்தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. என் கல்யாணம் நின்னு போனதை பத்தி கூட கவலைப்படாம புது பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்காரு. அந்த பொறுப்பில்லாத அப்பாவோட வாழ்றதை விட நீ சொன்ன இந்த பொறுக்கியோட வாழ்றது எவ்வளவோ மேல். எல்லாம் சரிதாம்மா. ஆனா எந்த நம்பிக்கையில அவனை திருத்திட முடியும், மனுஷனை மாத்திட முடியும்னு நினைக்கிற? உன் கழுத்துல வெறும் மஞ்சக்கயிறை மட்டும் கட்டிட்டு மறுநாள் காலையில உன் உடம்புல இருந்த எல்லா நகையும் திருடிட்டு போன புருஷன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இன்னும் அவன் கட்டின தாலிய சுமந்துகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான்னு நீ எந்த நம்பிக்கையில காத்துட்டு இருக்கியோ அதே நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆயா, உன் மனச புண்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல ஆயா. ஒரு பொண்ணோட மனசு உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு தான் அப்படி சொன்ன. உலகம் பிறந்ததும் எனக்காக, இங்கே பொங்கல் வைப்பதும் எனக்காக. என்னங்கடி தட்டுல வச்சு மூடி மூடி வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க? நம்ம கிடையாதா? சீப்போவா? பசிக்குதுன்னு கேக்குறேன், சீப்போங்கிற. குதிரவால நீ தனியாவா கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு கடை வேற இல்ல, வயிற்றுக்கு டீயும் பீடி மட்டும் தானா?
அன்னதான தாயே. அம்மா பழண்டி பலகாரத்துக்கு வந்தது பழத்தோட வச்சு விடுறி. இன்னாங்கடா அது நம்ம ஊருதானா? ஆச்சரியமாகுதே. நம்மள மதிச்சு யார் நமக்கு விருந்து வைக்கிறா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. என்னன்னத்த எல நிறைய சாப்பாடு இருக்குது, அப்புறம் இதுக்கு தலைமையில கை வச்சுன்னு குஞ்சு நிக்கிற. பின்ன என்னடா அந்த ஏத்த விட்டு கடங்காரோட பெரிய பெஜாராகுது. எல நிறைய சோற போட்டு நடுவுல இதே வச்ச மாதிரி பில்லு ஒண்ணு வச்சிடறா. என்ன நினைச்சுங்க அவன் மனுஷன் தெரியல எனக்கு. அது சரி, இந்த பில் என்ன எழுதிக்குதுன்னு பாத்தியா? வேற என்ன எழுதிருப்பா? அளவு சாப்பாடு 5 ரூபாய், எடுப்பு சாப்பாடு 8 ரூபாய், கடன் அன்பை முறிக்கும், துட்டு கொடுக்காட்டி வவுறு வலிக்கும், அப்படிதான் எழுதிருப்பா. அட நீ வேற என்னத்த, இதுல வேற மாதிரி எழுதிக்குது. பட்சி தொலையாண்டா பரதேசி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஓய், இதுல அப்படிதான் எழுதிக்குது. இது என் கையால சமைச்சது, நீ வவுறு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே, இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா? சாப்பாட்டுக்கெல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கறா, அவ்வளவுதானே? ஆமா. சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு. நான் இது துணுக்குறேன். காக்கா இருக்கே காக்கா. அட கருப்பா இருக்கும் என்ன? அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டின்னு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பா லிகாது துண்ணுமா. ஐயா நான் உன்ன சொல்லனே, காக்காவை சொன்னேன். இந்த கழுத இருக்குல்ல, கழுத. ஆமா. அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு மேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும்போது யாராவது நோய் 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 டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால இல்ல, அந்த பீச்சங்கால தூக்கி அங்க பாரு ஒரே மிதி. பீச்சங்கால நாய். என்னம்மா கண்ணு எப்படி கீரை? வணக்கங்க. வணக்கம். எங்க அந்த ஊதாங்கல்ல கொடுங்க பாக்கலாம். என்னதுங்க? பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுக்குன்னு. கொடுங்க, ஊதி பாக்குறேன். நான் வாசிக்கிறேங்க. யோ குடியா, நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதா அதுல? என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு சரியா வராது போல இருக்க. இங்க வேஷம் ஒரு பாக்கலாம். ஐயோ வாசிங்க. ஐயோ யோவா காட்டுறா, அறிவு வட்டம் முண்டோ. காட்டு, துண்ட காட்டு. சுருக்கமா சொன்னா நானும் உன்ன லவ் பண்றேன். ஷோக்கு தான், ஷேக்கு டான்ஸ் தான். ஒரு வயசு வந்தாம்பளே தனியா குளிக்க விட மாட்டேங்களேடி. ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு போங்க, அந்த பக்கமா போயிட்டாங்கடி போங்க. நீ ஒண்ணும் லெட்டர் கொடுக்க வேண்டாம். அந்த வணங்க முடிய எனக்கு லெட்டர் போட்டிருக்கு. அந்த ஆள் மனசு மாறினதுக்கு நீயும் ஒரு காரணம். அதுக்குத்தான் இது. ஏடா திடீர்னு சிரிக்கிற? இல்ல அரை டிக்கெட் நான் தமாஷுக்கு லெட்டர் போட்டதுக்கே ஒரு ஆஃப் பேண்ட் கிடைச்சிச்சு. இதே கண்டி அந்த ஆள் நெசமாலுமே லெட்டர் போட்டுருந்தானாக்கா ஒரு ஃபுல் பேண்டே கிடைச்சிருக்குமே யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. தமாஷுக்கு நீ லெட்டர் போட்டியா? என் பேதர உனக்கு கூட விளையாட்டா இருக்குல்ல. அந்த ஆளுக்குதான் இதே இரும்பா இருக்குன்னு பார்த்தா நீ இதையுமே இல்லாம இருக்கியடா. இனிமே என் கூட பேசாத. என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே நான் உன் கட்சிக்கா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்க்கா. கட்சி மாறிட்டேல, இனிமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏண்டா கூற? அண்ணாத்த எல்லா வீட்டுக்கும் ரேஷன் கார்டு குத்துக்குறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கலாமேடா கூப்பிட்டேன். அதுக்குதான் கிளீர் மாராட்சியா நீ? முதல்ல அதை கழட்டா. ஓட்டு லிஸ்டுக்கு பேர் கொடுத்தாவது ஒரு சின்னத்துக்கு 50 ரூபா வாங்கினோம்னா ஒரு 500-600 ரூபாய் தேரும். ரேஷன் கார்டை வச்சு நான் நாக்கு வலிக்கிறதா? அண்ணாத்த உனக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கார்டை கூட வாடகை கூட்டினா மாசம் மாசம் 10 ரூபாய் கிடைக்கும். ஓஹோ, அதுல அப்படி உனக்குதா? விடு, நான் 2ஆ வாங்கிறேன். யோ இங்க வாங்கியா, சீக்கிரமா வாங்கயா. ஏன்பா நம்ம வீட்டுக்குலாம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல? இது என்ன வீடு இல்லையா? பாரு போர்டெல்லாம் இருக்குது பாரு. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யாரா அவ சீதா? எதிர் வீட்டு ஜன்னல்ல.
வெளியில வாடி. என்னையா? என்ன யாவா? அதானே இந்த பார், ஸ்டார்டிங் இருந்தே பாத்துனுக்கிற, நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணிக்கிற. போற வரட்ல என்ன புருஷன் சொல்றியாமே நீ? ஜான் வயல இருந்துக்கிட்டு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? இந்த பார், நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். நானும் சொல்லிக்கிறேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கல வேணாம். என்னடா சொன்னதே திருப்பி சொல்லிங்களாவா? அதானே. ஓய், என்ன பெரிய பத்தினியா நீ? உன்னை ஒரு வாட்டி ரேப் பண்ணா பத்தாதா, இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுங்கிறியா நீ? நீ எனக்கு எடுத்தது வாசம் தரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குறா? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்த. எனக்கு என்னடா பயம்? ஓய், நான் தாண்டி உன்னை கெடுத்தேன், அதுக்கு என்னன்ற இப்போ? அப்போ உன்னை என் புருஷன்னு சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்? அடாடாடாடா, மெயின் பாயிண்டியா புடிச்சிட்டாளப்பா. இப்படி அராஜகம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன். காரணம் கேட்டா என்னை எவ்வளவு ஒருத்தி திருட்டு தரமா பெத்து குப்பை தொட்டில அனாதையா போட்டு போயிட்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நியாயம் சொல்லுவேன். யோ, இப்ப நான் கேக்குறேன், உன்னால ஏன் வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சீதா, நீயும் என்ன உன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேன். பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு யாராவது கேட்டா நான் யார காட்டுறது? நானும் உங்க அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதா? அனாதையா? 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 இந்த பாருமா, நான் கூழா கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல எங்க இருந்து போயிடு. நீயும் என்ன இப்படி விரட்டா நான் எங்கயா போறது? என்னடி சினுங்குற? எதிர்த்த வீட்டுக்கு போ, எவன் கெடுத்தானா அவங்கிட்ட போ, இல்ல எக்கடா அது கட்டு போ, எனக்கு என்ன, எங்கயா போறதும்? ஏங்க, இத்தனை பேர் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே, யாராவது ஒருத்தர் எனக்கு நியாயம் சொல்லக்கூடாதா? நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, என் மனசுல பட்டதை கேட்டுறேன். அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி கோயில குழந்தைய போட்டு போறப்போ தொண்டகடிய கத்தினியே, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? தட்டு கேட்க ஆள் இல்லன்னா சண்டை பிரசன்ட் நினைப்பா? நீ ஒரு மனுஷனா? அண்ணாத்த, முந்தியெல்லாம் உன் மூஞ்சிக்கு எதிரா ஒரு பையன் நின்னு பேச மாட்டான். ஆனா இன்னைக்கு பாத்தியா, என்னை விட சின்ன சின்ன பசங்க எல்லாம் உனக்கே புத்திமதி சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? அந்த பொண்ணு ரோட்ல நிக்கிறதுதான். இதே கண்டி இந்த ஊர்ல நின்னுதுன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த அசிங்கம் வந்திருக்குமா? அவனுக்கு பயந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு என்னடா பண்ண சொல்றேன்? அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாண்ணே, முதல்ல உள்ள கூப்பிடுண்ணே. வேற ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டா சோறு பொண்ணுமே. ஊருக்குள்ள பெரிய பஸ்தாதுன்னு பேரு, ஒருவேளை சோறு போட வக்கு இல்ல. அண்ணாத்த, உனக்கு எப்படியோ தெரியல அண்ணாத்த, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அண்ணாத்த. இப்ப என்னன்றாவா? ஒருவேளை சோறு தானே? ஆமா. ஒருவேளை என்ன, 3 வேளை நான் போற போட்ல துண்டா காண துணியை காண ஓடுறாளா இல்லையா பாரு. உன் சார்பா நான் கூப்பிடுவா? கூப்பிடு. ஆல் சைலன்ஸ். அந்த ஆளும் சைலன்ஸ். நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணி, சி, இந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வா. பெட்டி பிடிக்கூட வா. போங்கயா போங்கயா, போய் தொலைங்கயா. அடுத்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேடிக்கை? அந்த வீட்டுல போய் அவங்கிட்ட மாட்டி இந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட. அண்ணாத்த, எங்க போற? என்னைய மடக்கிறாளாவா? அவளை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லு. நான் சாதாரணமா பேசினா சரியா வராது. சரக்கடிச்சு வரேன், வந்து அப்பாலிகா வச்சுக்கிறேன் கச்சேரிய. தரிகிடும் 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 தரிகிடும்
தருகிறதும் 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 தருகிறதும். ஏண்டா மூதேவி, மூச்சுக்கு மூச்சு 300 அடிப்பேன் 3000 அடிப்பேன்னு சொன்னேன். மூடிய திறந்த உடனே மூச்சே நின்னு போச்சு. எவன்டா அவன் கூரை மேல இருந்து மூத்திரம் விடுறது? சீக்கிரம் ஒரு பாட்டு கொடுப்பா. என்னப்பா உங்க பேட்டை ரவுடிய ஒரு பொண்ணு விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாலாமே. நீங்க இருக்கீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆய குடுத்து எதையோ புண்ணாக்கிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவன் நல்ல வேலை ஜட்டியோட விட்டானே. எத்தனை தடவை எங்களை ஜட்டி கூட இல்லாமல் விரட்டிருக்கான் தெரியுமா? இருடி வர. இந்த ஆட்டோ சைதாப்பேட்டை போகுமா? போகுமா? போக வேண்டியதானே? ஏன் சும்மாவே சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துருக்க? பெரிய கவாஸ்கர் மாதிரி கதை வேற எழுதுனே. கரப்பம்பூச்சி மாதிரி மீச. நீலாம் ஆட்டோலி அடிபட்டு சாவ போறடா. உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை 10 கேட்பேன். கேடு காலம் பிடிச்சிருச்சு. வண்டியை நிறுத்து. என்னடா முறைக்கிற? நான் போகும்போது மட்டும் அந்த சீதா வீட்டுல இருந்தா ஒன்ன செருப்பால் அடிப்பேன். போட. கல்லெடுப்பேன் சிவப்பு மூஞ்சிக்காரி, கல்லை எடுத்து பல்ல உடப்பேன் சிவப்பு மூஞ்சிக்காரி. எவனுக்கா கெட்ட நேரம் எட்டுனா விட்டு போயிட்டான். இப்ப தெரியுதா வலினா என்னன்னு? உன்னை காப்பாத்தினது நானும் என் ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. இந்த 3 நாளா அந்த சீதா பட்ட கஷ்டம், வேதனை, வேண்டுதல், பிரார்த்தனை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. டாக்டர், என்னம்மா நெத்தியில காயம்? அது வேகமா ஓடி வரும்போது எங்கேயாவது அடிபட்டு இருக்கோம். நான் போய் ஹாட் வாட்டர் கொண்டு வந்துடுறேன். நீ இப்ப நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் போன ஜென்மத்துல தப்பி தவறி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க போல இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்து பெட்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவரும் ஒரு காலத்துல உன்ன மாதிரியே பெரிய வஸ்தாதுதான். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். வந்த பாசம் எதுவுமே தேவையில்லைன்னுட்டு கட்டின பொண்டாட்டியே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவர். ரத்தம் சூடா இருந்தப்ப செஞ்ச கொடுமைக்கெல்லாம் அதே ரத்தம் இப்ப சுண்டி போனதுக்கு அப்புறம் ஆறுதலா 2 வார்த்தை பேச கூட ஆள் இல்லாம எப்படி அவஸ்தைப்பட்டு இருக்காருன்னு பாத்தியா? இந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது. அதுக்காக நான் உன்னை மகாத்மாவா மாற சொல்லல. அட்லீஸ்ட் மனுஷனாவது வாழ முயற்சி பண்ணு. ஓகே டாக்டர், அண்ணா ஆஸ்பத்திரியில வந்திருக்காரு, சத்தம் போடாதீங்கப்பா. வாங்க தம்பி, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. பொற சாப்பிடுங்க. குடுப்பா குடு, சாப்பிடுங்க.
யாரோ நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதுல தண்ணி இல்ல. அது தெரியுது. காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது. எல்லாத்தையும் நான் தான் குடிச்சேன். முழு பானையுமா? உனக்கா ஒரு பெரிய அண்டாவை வாங்கி வைக்கணும் போல இருக்கு. தண்ணி தந்து போச்சுன்னா சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதானே? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணிய மட்டுமே குடிச்சு வயிற்று ரொப்பிட்டு இருக்கேன். அத கூட புடிச்சுக்காம தண்ணி தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறிய? சோறு துண்ணியா? ஏன் எதிர் வீட்டுல துண்ண வேண்டியதானே? உன் வீட்டுல இருந்துகிட்டு எதிர் வீட்லயா போய் சோறு தின்பாங்க? உனக்கு தான் ரோஷம் இல்ல, எனக்குமா இல்ல? பாருமா, நம்ம நீ ஆஸ்பத்திரி கூட்டு போன, உத்தர காப்பாத்தின, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த, அது வரைக்கும் தேங்க்ஸ். அதுக்காக நீ வந்து சோத்த வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு, இத்த வாங்கி கொடு, நம்மள பேஜார் பண்ணாத. நானா சொன்னேன் உன்னை இந்த வீட்டுல வந்து குந்திக்க சொல்லி? சரியா, நான் அதான் வந்தேன். இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாகும் வரை. திருட்டு தருமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த, அப்புறம் உன் வயிறு வலிக்கும். ஆமா, ஒரு பிரியாணி பார்சல். பார்சலா? என்னப்பா பாசம் பார்சல்ல போகுது? அதான் எனக்கும் புரியல. சாரி, தேங்க்ஸ். பிரியாணியை சாப்பிட்டு நான் என் உணவரத்தை முடிச்சுக்கிறேன். குருவி குருவி சேர்ந்தாச்சு, கூடு ஒண்ணு செஞ்சாச்சு. சோடி குருவி பொண்ணோட சொந்த குருவியாயிடுச்சு. சொந்தம் வந்த பின்னே என்ன பந்தம் வராதா போய்? சொந்தம் வந்த பின்னே என்ன பந்தம் வராதா போய்? மனசு இப்ப சிறகாச்சு, மேல மேல பறந்தாச்சு. கண்கள் ரெண்டும் ஜன்னலடி, உள்ளம் வீட்டின் வாசலடி. சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிக்குமே ஹோய் ஹோய். சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிக்குமே ஹோய் ஹோய். குருவி குருவி சேர்ந்தாச்சு, கூடு ஒண்ணு செஞ்சாச்சு. சோடி குருவி பொண்ணோட சொந்த குருவியாயிடுச்சு. குருவி குருவி சேர்ந்தாச்சு, கூடு ஒண்ணு செஞ்சாச்சு. என்னடா ஒண்ணும் இல்ல, முதல்ல ஏந்திரி. தொகுதி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு. தங்கச்சி சீட்டாவை தள்ளிக்கிட்டு வர சொன்னாரு. பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மரியாதையை வீடு போய் சார். அனாவசியமா தகராறு பண்ணாத. அட ஏன்பா கோவிச்சுக்கிற? அவ என்ன தாலி கட்டின பொண்டாட்டியா? குடிசைக்குள்ள வச்சு கூட்டி குடுக்கிறிய, வாசல தண்ணா கொஞ்சம் வசதியா இருக்கலாம்னு சொன்னம்பா. இல்லாட்டி ஒண்ணு பண்ணு, மொத்தமா விலை பேசி குத்தகையா என்கிட்ட விட்டுரு. சண்டை போடும்போது வேடிக்கை பார்க்க தெரியுது இல்ல? வீட்டுல இருந்து அவளை பாத்துக்க வேண்டியதானே? கோஸ்ட் போயிட்டா இப்ப வந்து சொல்றீங்க. உன்னை எவன்டா அங்க வந்து மோள அடிக்க சொன்னது? எம்எல்ஏ மாதிரி துண்டு வேற துண்டு. இப்ப மட்டும் வீட்டுல இல்ல, உன்னை உண்டு இல்லன்னு ஆகிடுவேன். நீ கெட்ட கட்டுக்கு மோள வேற. இல்லையா? எப்ப என்ன ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு நீ அவனை அடிச்சியோ, அப்பவே உன் வீட்டுல மட்டும் இல்ல, உன் மனசுலயே நான் இருக்கேயா? யோ, உனக்கு பல பேரை அடிக்கிற பலம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா
உனக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு மட்டும் தயா தெரியும். அது இந்த ஊருக்கே தெரியட்டும். கட்டியா தாலிய. முடியாதுன்னு மட்டும் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. நிறைஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் லட்சுமிகரமா பொண்டாட்டி அமையணும்னு சொல்லுவாங்க. உனக்கு அந்த மகாலட்சுமியே பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. காலம் பூரா அவளை கண்கலங்காம வச்சுக்கா. யோ, அதுல பாதி தாயா நீ சாப்பிடணும், மீதிய நான் சாப்பிடணும். பாதிதான் நமக்கு பத்தாது, நீ வேணா முழுசா சாப்பிடு. என்ன மாதிரி உட்காரு. ஏன்? உட்கார சொல்றேன். உன் பேர் என்னையா? பேரா? யாருக்கு தெரியும்? பெத்தவங்க இருந்தா தானே பேர் வைக்கிறதுக்கு. பின்ன எல்லாரும் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நமக்கு பர்மனண்டாலாம் பேர் கிடையாது. அப்படியே அவனாவது பேர் வச்சு கூப்பிட்டானா பேஜாட மாட்டான் அவன். சரி, நான் உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? ம். என்னவோ அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கு நான் பேர் வைக்க வேண்டியிருக்கு. வைக்கிறதா வைக்கிற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வையன், ஒரு மதிப்பா இருக்கும்ல. முரட்டுத்தனமா ஒரு ஆள் இருப்பானே, குதிரை மேல எல்லாம் போவானே. மதுரை வீரனா? சிச்சி, நெப்போலியன். அது வந்து என்னைய தேடுற? இல்ல, இங்க ஒரு பழைய நெப்போலியன் பாட்டில் ஒண்ணு வச்சிருந்தேன், அது இருந்தா உன்கிட்ட காட்டலாம்னு சொல்லி. இனிமே இந்த பாட்டில், இந்த நெப்போலியன் இதெல்லாம் மறந்துடணும். ஓகே, இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்க போறேன். சீதாராமன். சீதாராமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சீதாராமன் 5 எழுத்து, அமக்கலமா இருக்கு. ஓய், என்னடா சாவட்ட? பட்டையை கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. அவசரப்படாதே, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நம்ம ஏரியா டிவில ஒளியும் காட்டுறாங்க, பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க இங்க இருந்தே பாக்குறோம். எது? உள்ள இருந்தே பாக்குறீங்களா? என்னத்த சொல்றாங்கன்னே தெரியல ஒண்ணுமே. யோ, ஒளியும் அங்க புரிஞ்சா போதது போயா. ஆல் சைலன்ஸ். தாய்மார்களின் கவனத்திற்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு வாரிசு. கையெடு. எதுக்கு? எடு. என்னைய திடீர்னு? இல்ல, அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன, வயிறு உப்புவே இல்ல, அப்படியே இருக்கு. அப்படியே சொன்ன? இல்லையே. பொய்யா சொன்ன? பொய்யாடி சொன்ன? ஏன் அப்படி என்ன ஏமாத்துன? உன்னை இப்படி மாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். கைய மேல போடு. நல்லா போடு. எதுக்கா என்ன பொய் சொல்லி ஏமாத்துன? சொல்லு. பொய் சொல்ல நீ என்கிட்ட. உடு, இப்ப உண்மை. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த முகவெட்டு கூட நல்லா தான் இருக்கு. அட, என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவ் பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி களை வந்துருச்சு பாத்தியா? கொஞ்சம் பாரு. எதையா முகத்துல? அது ரொம்ப நாளைக்கு அப்புறமே நான் ஷேவ் பண்றேனா, அதான் பிளேடு பட்டுச்சு. அது பிளேடு படல, ஊர்ல போறவ வரவ கண்ணு பட்டிருக்கு. நீ முதல்ல உள்ளவா, திருஷ்டி சுத்துற. திருஷ்டி சுத்துறியா? நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு. என் கண்ணுக்கு நீ மன்மதன் தாயா. வா. மன்மதனா? கையில ஒரு கரும்பு குடுமா, குடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்டா பத்தாது. உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? விட்டா நீ என்ன கடலையே தூக்கி போட்டுருவிய. ஆடாமரு சும்மாரு.
ஆடாதையாடா? அட பார் மறுபடியும் சொல்றேன்ல. ஐயோ ஆடாத. சும்மா ரெடே. சூப்பர் சுப்பியானா? குட் மார்னிங். சும்மாரா டேய் அப்படின்னு இவனை தானே சொன்னேன். இந்த சாவட்டை தானே சொன்னேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? என்னடா அது ஒரே ராத்திரில மரியாதைலாம் மாறி போச்சு. அட இது பரவாயில்ல அண்ணாத்த. எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவை தொடப்ப கட்டியாலே அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது. அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ. போய் எங்கடா போற? அக்காவுக்கு சொல்லி தர போறேன். இப்படி வா. என்ன? கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்புடா. அக்கு நான் திரும்பினா நீ உதைப்பியே. நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பேனே. வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங். மிஸ்டர் சீதாராமன் ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மண்டாடிக்குள்ள கோல் மூட்டின அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லன்னு ஆகிடுவேன். என்ன? யோ இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா. இந்த சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டா ரவுடின்னு பழிச்சுன்னு தெரியும்ல. போதுமா? அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு. ஏய் என்ன இரியா, இது என்ன 3 முடிச்சா? இது என்ன? என்னையா இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா. எதுக்கா என்ன வர சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, உன் வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அவளை நாமும் பாப்போம்னு சுப்பராயனை அனுப்பிச்சு வச்சோம். அவனை என்னமோ அடிச்சு அனுப்பிச்சாம, அந்த நேரம் நீ ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தியா? ஆமா விக்கியார், அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்ததுனால அறிவு கட்டத்தனமா அவனை அடிச்சிட்டேன். தப்புதான். இப்ப போய் அவளை கூட்டு வந்துருவா. அதெல்லாம் பேசுற விதமா பேசணும்டா. தப்பு தப்பா பேசி உயிரை வாங்கிட்டு இந்தா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டு வாப்போ. 1000 ரூபாய் எனக்கு பத்தாது. அப்ப மொத்தமா 5000 ரூபாய் இருக்கு, அப்படியே எடுத்துக்க. இதுல 5001 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி. இதான் இதேதான் இந்த ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கு வந்தது. அதனாலதான் வாழ அடிச்சேன். என்ன இப்ப அந்த பொண்ணு என் பொண்டாட்டி. இப்ப கூட சொல்றேன், உன் தொழில் ஏன் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா வாழ மட்டும் இல்ல, உன்னை உங்க அப்பனை உங்க பாட்டனையும் சேர்த்து அடிப்பேன். ஜாக்கிரதை. தொகுதி கொஞ்சம் விலகு. அறிவு கட்டவன. ஒரு பொண்ணை வச்சிருக்கான்னு சொன்னிய, பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா? மூஞ்சில குத்து. சரி, எங்க சைடுல தான் தப்பு நடந்து போச்சு. அந்த அன்னபுண்ணி ரொம்ப தொந்தரவு பண்றான். அவளை மேலோகத்து அனுப்பணும். கொலை செய்யணுமா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. என்னது, ஒரு சின்ன கொலை கூட பண்ண மாட்டானாமே, சுத்த சைவமா மாறிட்டான். சரி, அந்த பணத்தை எடுத்துக்க. நாளைக்கு வந்து நான் பாண்டிச்சேரி போகணும். ஒட்டி மாத்திர வேலைதான். தொகுதி, இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்கு தான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க. இன்னொரு தடவை என்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டா உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருவேன். அனாவசியமா அவளை சின்ன வயசுல விதவை ஆக்கிடாத. ஜாக்கிரதை. சீதா, கமான். வரேன்னு சொன்னா பத்தாது, சீக்கிரமா வா. அப்பா என்ன அவசரம்? என்ன அவசரமா? அவசரமா இங்க உட்கார். என்ன அங்க உட்காந்துட்டியா? சரி பரவாயில்ல. இந்தா ஐயா பத்தியா 5000 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்கார். டேக் இட். உப்பு புளி மிளகா செலவுக்கு இதை வச்சுக்க. மத்த செலவுக்குலாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன். உப்பு புளி மிளகா வாங்க, இது போதுமா? யோ, அந்த 3வது வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம்? இந்த நேரத்துல எதுக்கு அவங்களை கூப்பிடுற? கேக்குறேன்ல. டெய்லர் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே, அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? போஸ்ட்மேன் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த திருட்டு முண்டை அப்படி சொன்னா அவங்க மேல ஏயா கோவப்படுற? நீ செய்யற வேலையை தானே சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என் புருஷன் அடியாளா இருந்தாலும்
ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10,000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமான்னு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு ஆசையா, அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த ஒத்த ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ. உனக்குதான் வேற தொழில் தெரியாதே. காலையில வேலைக்கு போன புருஷன் சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானான்னு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதே புருஷன் உயிரோட வருவானா மாட்டானான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாதியா? யோ, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க? அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப, எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற? ஏதேதோ பேசி உன்னை குழப்பிட்ட, என்ன மன்னிச்சிரியா? ஒட்டிய மாத்திரைன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து பட்டறையில வந்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கிறிய. எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க. நீ போய் சட்டை போட்டு போ. நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே இருக்கு. சரியா இருக்கான என்ன பாத்துக்க. பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? யோ, என்னயா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய், மேல பணம் ஒண்ணா கேட்டு வாங்கிக்க. திடீர்னு திருந்தினா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன்டா திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியில இருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடணும் சாகும்போதா திருந்துவான். ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அவசரப்பட்ட. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளில சொன்னா நீ உள்ள இருப்ப. கம்பி எண்ணிக்கிட்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா நான் கம்பி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்குல தொங்கிட்டு இருப்ப. என்னடா மிரட்டுறியா? இல்லடா, மிரட்டுறது உன் வேலை. எனக்கு அதை விட உருப்படியான வேற வேலை இருக்கு. வைப்பா. தொகுதி இப்ப சுத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சானே, அதுக்கு பேருதான் நெத்தி அடி. அவருக்கு தான் உணர்ச்சி இல்ல, உனக்குமா இல்ல? நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு கயத்தை வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன். ஒருத்தனையும் காணோம். அட பாவிகளா, புலம்ப வச்சுட்டு போயிட்டார்களே தனியா. இனிமே எல்லாரும் ஒண்ணு கூலிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. போதுமா? நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா. பொண்டாட்டி கணவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பசியோட காத்துட்டு இருக்காரு. பாக்கெட்ல பணம் இல்லாட்டி கூட வயிறு மட்டும் ரொம்ப பசிக்குது. என்ன ரெடியா? எல்லாம் ரெடி. என்ன ரெடி? சாப்பாடு ரெடி, மனைவியும் ரெடி. மனைவி ரெடியா? சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு வா. மனைவி ராத்திரி 10 மணிக்கு மேல ரெடியானா போதும். அப்படியா? இப்போதைக்கு சோறு போடுறேன், ராத்திரிக்கு பட்னி போடுறேன். பாக்கலாம் பாக்கலாமா? ராத்திரிக்கு யாரு யார பட்னி? ஐயே,
பால் குடி மறக்காத குழந்தை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரி எப்ப பாரு நை 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 நைன்னு. என்னையா யோ, சாப்பாட்டை பார்த்தா உனக்கு பேச்சே வராதே. சரி சரி, முதல்ல சாப்பிடு. ரசமாடி வச்சிருக்க? இந்த ரசத்துல சாணியை கரைச்சா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி, மனைவி ரெடின்னு வாய்க்கடியே பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு ருசியா சமைக்க தெரியுதா? என்னையா? என்ன நொன்னையா? நான் என்ன போய் சொல்லனா? சந்தேகம் மறந்தா சாப்பிட்டு பாரு. மனுஷன் சாப்பிடுவானா இத? வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேலை. சும்மா இந்த அழுதெல்லாம் வேஷம் போடாத என்கிட்ட. மரியாதை சாப்பிடு. சீதாராமன் பேரெல்லாம் பெருசா வைக்க தெரியுது, ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டாகணும், இல்ல நான் என்ன செய்வேன்னு தெரியாது. தானி நெல்லுப்பா. ஏன்பா, ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறைவா இருக்கு. அவ எனக்கு சோறு எடுக்கும் போது பாத்திரத்துல கரண்டிய சுரண்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சி பொம்பளை அவ பட்னியா கிடப்பா. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவ தான் சாப்பிட்டாகணும். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சேன். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. உனக்காவது சமையல் பிடிச்சிருக்க, சாப்பிடு. சீதா, என்னம்மா இது? அவர் என் சமையல் நல்லா இல்லன்னு திட்டிட்டு போனாரு. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவரே சாப்பிடாதப்போ நான் ஏன் சாப்பிடணும்? நல்லா இருக்குமா நியாயம்? புள்ளத்தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான். புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. அந்த கருப்பு அப்படியே சொல்லிச்சு. என்ன கருப்பங்கிருப்பேன்னு மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான். என் வீடு என் புருஷன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். இன்னான்ற நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, தலப்பிரசவமாச்சே, உன்னை விட்டுட்டு எப்படி ஊருக்கு போறதுன்னு யோசிச்சேன். இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த பிரசவம் மட்டும் இல்ல, இன்னும் 10 பிரசவம் ஆனாலும் உன் புருஷனே உன்னை பத்திரமா பாத்துக்குவான் போல இருக்கு. 10 பிரசவமா? மீதி அடேங்க அப்பா, வாழ்க்கை பூரா பிள்ளையார் வேஷமே போட்டுக்கிட்டு நினைக்கிறியா? மகளே உன் சமத்து நடத்து பார்த்து. 10வது மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்ற. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, வீட்டுல சாப்பிடலான்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சே. சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாமே. யோ, என்னைய இது நானும் பாக்குறேன். விளக்க வச்சா தனியா புலம்ப ஆரம்பிச்சுறேன். கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்டேன். ஊறுகாயா? அனாவசியமா எரிச்சல கிடப்பாத. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே, சி இந்த சட்டையில பட்டன் இல்லையே, அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சாதாரண பட்டன் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற? தோய்க்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். சட்டைய கழட்டி கொடுக்கறதா? அது கழட்டலாம் முடியாதுமா, நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன். நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தா தச்சு கூட. கொஞ்சம் முயற்சி பண்ணி தையன். சும்மா என்ன தை தை தைன்னு குளிச்சுக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல பட்டனை தச்சுக்கிட்டு எங்க போற நீ? நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன், அதை பத்தி உனக்கு நான் புருஷன் தச்சு கொடுன்னு சொன்னா தைக்க வேண்டியதானே? பாத்து பட்டன் எங்க? பட்டன் எங்க இருக்க? இல்ல, அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க. இந்தா நல்லா பக்கத்துல வந்து உட்காந்து தச்சு கொடு. ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா? எதுக்கு அவ்வளவு தூரம்? போதும் போதும், நீ மூஞ்சி திருப்பு. இவ்வளவு தூரத்துல உட்காந்து தைக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சு போட்டேன்? ஏய், பட்டனை நீ தானே பிச்சு போட்ட? ஆமா. அறிவு இருக்கா? ஏன் இந்த பட்டனுக்கு பதிலா இந்த பட்டனை பிச்சிருந்தா நான் கிட்ட வந்து இப்படி தைச்சிருப்பேன்ல? ஓஹோ, அது அப்படி ஒண்ணு இருக்கா? சரி விடு, இந்த பட்டனை பிச்சரா. யோ, நீ இப்படி பண்ணும் போதே உன் மேல எனக்கு ஆசையே வருது. வேணாமா, உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்ன மரியாதை இல்லாம போடா வடலாம் கூப்பிடுவேன். யோ,
நான் உன்னை எத்தனை தடவை செல்லமா வாடா போடான்னு கூப்பிட்டுருக்க? நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? சொல்லியா? வாடி போடுன்னு கூப்பிடலாம்ல. வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்ன ஏது சின்ன குழந்தை மாதிரி? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, இப்போ இந்த பட்டனை நானே பிச்சு நானே தைக்க போறேன். ஐயோ, யாரும் தெரியலையே. இப்ப வந்துடுறேன். என்ன தொந்தரவு பண்ணிட்டேமா? இல்ல இல்ல, என்ன இந்த நேரத்துல? நாளைக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க அவசியம் வரணும். இந்தாங்க. அண்ணாத்த, உங்களையும் தான். என்னையா? ஆமா அண்ணாத்த, நாளைக்கு நீங்களும் உங்க சம்சாரமும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க வரல, உங்க குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நாங்க வர மாட்டோம். கோச்சுக்குவோம். வரேங்க. போயிட்டு வரேங்க. ஐயோ, என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இல்ல சீதா, இப்ப வந்துட்டு போன பொம்பளைங்க ஒரு காலத்துல என்ன கட்டையில போக பாடையில போக உன்னை கொள்ளி வைக்கன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி இருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்திருக்கேன். ஆனா அதே பொம்பளைங்க இன்னைக்கு என்னை ஒரு மனுஷனா மதிச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு மனுஷங்கிற அந்த மரியாதையே உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம், இந்த மீச வச்ச குழந்தைக்கு என் பாட்டு போதுமா? பிள்ளையே பிள்ளையே உன் மனம் வெள்ளையே, கள்ளம் கபடம் இல்லையே. பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம், இந்த மீச வச்ச குழந்தைக்கு என் பாட்டு போதுமா? முள்ளையே பூச்சரமா மாத்த முடியுமா? இந்த கல்லையே கனிய வச்ச கடவுள் நீயம்மா. நேத்து நான் மிருகமா, இன்னைக்கு மாற்றமா, தாடி செஞ்ச மாயமா. முள்ளையே பூச்சரமா மாத்த முடியுமா? இந்த கல்லையே கனிய வச்ச கடவுள் நீயம்மா.
கெடுத்தவன நீ கையில் எடுத்துக்கிட்ட ராவணன் போல் இருந்தே நீ ராமனா மாத்திப்புட்ட மாலை தந்த நேரமடி மாமனுக்கு ஞானமடி மாலை தந்த நேரமடி மாமனுக்கு ஞானமடி ஒன்ன விட்டா கண்ணே எனக்கு உறவு வேறில்ல பச்சை பிள்ளை அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம் எந்த மீச வச்ச குழந்தைக்கும் பாட்டு போதுமே பிள்ளையே பிள்ளையே உன்மனம் வெள்ளையே கள்ளங்கவடம் இல்லையே பச்சை பிள்ளை அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம் எந்த மீச வச்ச குழந்தைக்கும் பாட்டு போதுமே சீதா என்னடா என்ன சீதா ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஒண்ணும் பயப்படாதீங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரி. போய் வண்டி கூட்டு வாங்க. நான் போய் வண்டி கூட்டு வந்துறேன். அது வரைக்கும் நீ பத்திரமா படுத்துக்க. ஒண்ணும் பயப்படாத. ரொம்ப வலிக்குதாமா? இல்லைங்க, எனக்கு வலிக்கல. நீங்க போய் வண்டி கூட்டு வாங்க. சரி, நான் சீக்கிரம் வந்துறேன். நீ பத்திரமா படுத்துக்க. ஆட்டோ, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. யார் நீயா? இந்த வண்டி ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகாது. ரொம்ப அவசரங்க. ரொம்ப அவசரம்னா போய. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா போக வேண்டியதானு சொல்லுவேன். உன்னை பத்தி தெரியாது எனக்கு. திமுர் பிடிச்சவனாச்சு நீ. இல்லைங்க, நான் இப்ப ரொம்ப மாறிட்டேங்க. அந்த ஹெல்மெட் போடாம வருவேன். பேரு என்ன? மோகன் பாபு. மோகன் பாபுன்னு பேரை வச்சுக்கிட்டா ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு அர்த்தமா? எவ்வளவுதான் வச்சிருக்கிறேன்? 10 ரூபாய். அல்பயா நீ 10 ரூபாய் போயா. அடுத்த கிராக்கி. நில்லு நில்லு நில்லு. அறிவு கட்ட முண்டம். கைரிச்சா ஓடிச்சு 15 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி கைரிச்சாவை ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதே, தெரியாதா முண்டம்? உங்க சட்டத்திட்டலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன். அவசரத்துக்கு எது வேணாலும் செய்யறதா? ஏமா இந்த மாதிரி கைரிச்சால சவாரி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? அது சவாரி இல்லைங்க, என் சம்சாரம். பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அவசரத்துக்கு எனக்கு வண்டி எதுவும் கிடைக்கல, கையில பைசாவும் இல்ல. இந்த மாதிரி கைரிஷா எடுத்துட்டு மெயின் ரோட்ல போறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா இப்படி ஓரமா ஒதுங்கி சந்து பொந்து வழியா பூந்து போயிடுறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. சரி சரி போ. ஏமா புள்ளதாச்சு பொம்பளை, இந்த மாதிரி புருஷன் கட்சத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ரவிகண்ணா, செல்லக்குட்டி அழாதம்மா. அம்மா வேலையா இருக்காங்கல்ல, அழாத. அச்சோ, அழாதப்பா. யாரது? அது நான் தான். அங்க என்ன உருட்டிட்டு இருக்க? திருட்டு தனமா குட்டி போட்ட பூனை மாதிரி. எலி பிடிச்சிட்டு இருக்க. ஒரு முக்கியமான வேலையா இருக்க. அதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். குழந்தை பிறந்து 2 மாசம் ஆச்சு. பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேன்ல. நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்பத்து விட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறாம அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கேன். இது பாருங்க தொகுதி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மட்டும் கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா? இல்லங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு பேச எனக்கு பிடிக்காது. இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதான் செஞ்சுட்டு இருந்தேன். அனாத ஆசிரமம்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் காலை புடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்ல கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணுன்னு. இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல, இந்தாங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு இவ வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு தான். நீ என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறேன். இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னேன். இத பார் தொகுதி, இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டை எல்லாம் போட்டு என்னை ஏமாத்த முடியாது. ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 5 கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியா என் பேர்ல மாத்தியாகும். இல்ல நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஜாகிரதை. படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவன். நான் அனுபவத்தை சொல்றேன், கொஞ்சம் அணைச்சு போங்க. பொம்பளையாச்சு என்ன பார்த்தேன்,
நானும் பார்த்ததுனாலதான் சொல்றேன். விக்கியா ஆ, மூச்சு விடாம பேசிட்டு போறா. இனிமே பேச்சு நிறுத்த முடியாது. மூச்சு நிறுத்த வேண்டியதுதான். உண்மையை சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். நீ கொலை செஞ்சேன்னு நான் சொல்லல. ஆனா யார் செஞ்சது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அன்னபூர்ணியை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லு. இல்லன்னா நீ அடிபட்டே செத்துருவ. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. ஆனா அந்த தொகுதியை பத்தி எனக்கு தெரியும். உன்னை இந்த கொலையில சம்பந்தப்படுத்தினதே அந்த தொகுதி தான். இப்ப சொல்லு, என்ன நடந்திருக்கலாங்கிறத சொல்லு. சொல்றேன். அவன் சொல்லக்கூடாது. ஆமா தொகுதி, அவன் சாட்சியே சொல்லக்கூடாது. அப்படி அவன் சொன்னான்னா உங்க மான மரியாதை மாத்திரம் இல்ல, உயிரே போயிடும். ஏன்னா அந்த கொலையில நீங்க நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவன் எவனும் உயிரோடு இருந்தது கிடையாது. இவனும் இருக்கக்கூடாது. போலீஸ் அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ரணமா இருக்குன்னு சொன்னாரு. வேலைக்கு போகாதன்னு சொன்னா கேட்டா தானே. சரி சரி, இதுல கறி குழம்பு வச்சிருக்கேன், பிச்சு பிச்சு வைக்காம சாப்பிட்டு சொல்லு. சரி. சாயந்தரம் வரும்போது மறக்காம அந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய மலிப்பு வாங்கிட்டு சொல்லு. கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? இனி என்ன விசேஷம்? எங்க கல்யாண நாள். ஷோக்கு தான், சேக்கு டான்ஸ் தான். திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க. திரும்பவும் கேக்குறேன். தொகுதி தூச்சட்ல என்ன கொடுத்துட்டு இருக்காரு? பிரியாணி வேண்டாம், மோந்து பாரு. மோந்து பாக்குறதா? சாப்பிட்டே பாத்துருவோம். அறிவு கட்டவனே, உள்ள பாம்பு இருக்கு. ஆமா ஆமா, தொடர்ந்து டமார் முடிச்சு. என்ன சொல்றீங்க? அதாவது சீதாராம இருக்கானே, அவன் நம்ம தொகுதிக்கு எதிராக நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறான். அதனால இன்னைக்கே கொல்லணும்னு இதுல பாம்பு வச்சு. இதுல பாம்பு வச்சு அவன் எப்படி கொள்றது? மண்டையில மயிர் தான் கிடையாதுன்னு நினைச்சேன், மூளையும் இல்லாம இருக்கு. ஆமா, அதாவது அந்த பையன் கூட்டு போறான் பாரு சட்டி, அந்த சட்டியில சோறு இருக்கு, இந்த சட்டியில பாம்பு இருக்கு. சட்டியை மாத்திட்டோம்னா இந்த சட்டியை கொண்டு போய் கொடுப்பான். சீதாராம சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து மூடிய திறப்பான். படார்னு வெடிக்கும், டமார்னு செத்து போயிடுவான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா பையன் உஷாரா இருக்கானே. உஷாரா இருக்கிறவன் ஒண்ணும் கூட போக மாட்டான். அங்க பாரு. ஷோக்கு தான், சேக்கு டான்ஸ் தான். என்னென்ன சோகமா உட்காந்துக்கிற? இந்தா முதல்ல சோறு துண்டு, அப்புறமா வேலையை பாரு. பெரிய சாப்பாடு கொண்டு போயிடும் அந்த பக்கம். நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது. வரவெல்லாம் கண சொல்லிட்டு போறான். இன்னைக்கு என் கல்யாண நாள் வேற. அவ ஆசையா கேட்ட மெட்டியை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வரவெல்லாம் சாவுகிறாக்கே வரான். என்னடா இவ்வளவு டைட்டா இருக்குது? ஏப்பா இது கட்டு போட்டு தெரியா? முடியாது போயா. இந்த ஆளை பார்த்தாலே கடன் சொல்ற மாதிரி தான் இருக்கல்ல. இல்லப்பா, ரொம்ப அர்ஜென்டான வேலைப்பா, 100 ரூபா வேணா வாங்கிக்க. டேய் நீ போய் ஒரு டீ சொல்றான். அண்ணாத்த எப்ப பாரு டீ குச்சி வைத்த கத்துக்கிற. முதல்ல சோறு துண்ணே. யோ இரியா, அண்ணாத்த சாப்பிட்டு வருவாரு. யோ இரியா போயிடாத. யோ நீ போய் டீ சொல்ற போடா. தபார், நீ என்ன பண்ற? பணத்தை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர என்ன? அதுவும் எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். ஓ சீக்கிரம் செஞ்சு வை. டேய் நல்லா இருக்கான்னு பாத்தையா? டீ வாங்க போனோன்னு ஆளையே காணமே. சரி முதல்ல சோறு துண்ணுட்டு அதுக்கப்புறம் என்னடா என்னத்த என்கிட்ட டீ சொல்லிட்டு நீ பாட்டு சோறு சாப்பிடுறியா? ஓ முதல்ல டீ சொல்லிட்டுனா சரி முதல்ல டீயே சாப்பிடலாம். அழக்கூடாதுமா. இப்ப உங்க அப்பா வந்துருவாரு. மணி 5 ஆச்சு, இன்னும் இந்த ஆளை காணுமே. உங்க அப்பா வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீ நான் உங்க அப்பா 3 பேரை சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே? அழாதம்மா. வாங்க வாங்க, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். யார் இந்த பெரிய மனுஷன்ட்டியா? ஐயோ அழக்கூடாதுமா, அழக்கூடு. என்ன இவ்வளவு வீட்டு இருக்கு? மரிய போய் அதை நீ திறந்து பார்த்த நீ ஆள் அம்பேல் ஏமாந்துருவ.
அதுல மல்லிகைப்பூ இல்ல, நீ கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏயா? அது காலையில இருந்து ஒரு 15-20 டீ சாப்பிட்டனா அதுல வயிறு கெட்டு போச்சு, வாந்தி வரமா இருந்தது. அதனாலதான் சாப்பிடல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, நீ குழந்தைய பாத்துக்க. நான் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு வரேன். மத்தியான சாப்பாடு நொச ஆயிடும். சரி, சீக்கிரம் போய் மாத்தி வச்சுட்டு வந்துரு. போடு. டேய் அழாதடா, இன்னைக்கு அப்பா கல்யாண நாள், நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? கரெக்டா சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா நீ மட்டும் சீக்கிரமா தூங்கினடா. விடிய நோய் நோய் அழுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னால ஒண்ணு முடியாது. என்னங்க? சீக்கிரமா இங்க வா, உன் பையன் ஒண்ணுக்கு வந்துட்டான் பார். அப்பா, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டானே. வாடா 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 வாடா. ஒண்ணுக்கு போறதே வேலையா போச்சு இவருக்கு. எத்தனை தடவை தான் ஜெட்டி மாத்துறது? விடாம அழுதுட்டே இருக்கான். என்னடான்னு கேட்டோம்னா உடனடியா ஒரு தம்பி பாப்பா வேணுங்கிறான். நான் தனி மனுஷன் என்ன பண்ண முடியும்? உனக்கு எப்ப பாரு அதே ஞாபகம் தான். கல்யாணம் ஆனதுமா அந்த மாதிரிலாம் பேசாதமா, மனசு ரொம்ப சங்கடப்படும். எனக்கு தெரியும் எப்படி பேசணும். உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு மட்டும் தான் தெரியும். போதும் போதும், குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு. மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, சாமி கோயிலுக்கு போறதுக்கு மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும். தெரியுமா? இது கூட எனக்கு தெரியாதுமா, நீ சொல்லி கொடுத்ததான். வா சீக்கிரம் போலாம் வா, ஐயர் தூங்கிட போறாரு. வா. இல்ல பண்ண நான் ரெடியாயி 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க ரெடியா இல்லையா? ரெடிடா. உனக்கு என்ன குழந்தையா குட்டியா? நீ சீக்கிரமா ரெடி ஆயிடுவ. இவன் பார் வாழ் அழுதுட்டா இருக்கான் பார். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அழறிய? அழக்கூடாதுமா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணாலும் குழந்தை மட்டும் லேட்டா பத்துக்கணும்னு சொல்றது. வயசுக்கு மீறின பேச்சு உனக்கு. நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டா? நீ ஒண்ணு குழந்தைய வச்சுக்கோனா, இந்த கூட வச்சுக்கோ. இந்தமா பத்திரமா இந்த சாவியை வச்சுக்கோ. ஐயோ, பால் புட்டிய மறந்துட்டேனே. குழந்தை வச்சுக்க, பால் புட்டிய கொண்டு தரேன். கொடு. நீ கோயிலுக்கு போன மாதிரிதான். உட்றா டேய் உட்றா. ஐயோ, அம்மா எங்கேயும் போலடா. உனக்கு பால் புட்டி எடுத்துட்டு வரதான் போறேன். நான் வர வரைக்கும் அழாம இருக்கணும். என்ன நீ செல்ல குட்டி குழந்தை பாத்து. டேய் இந்த பாருமா, சீக்கிரமா வந்துரு. நீ இல்லாம நான் குழந்தைய வச்சுட்டு போராட முடியாது. டேய் சும்மாறா, நீயாவது பாலுக்கு தான் அழுவுற. நான் வயசுல அம்மாவே நான் அழுதுருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி விடு, நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். என்ன அழாதப்பா. கல்யாண நாளு ராத்திரி அசத்தலான அல்வா கில்வா ஏதாவது வாங்கி வச்சிருப்பானோ? டிஃபன் பாக்ஸ் வெயிட்டா இருக்கும் போது சந்தேகப்பட்டேன். கருப்பருக்கு எப்பவுமே குறும்பு ஜாஸ்தி. அதே உங்க அம்மா இருக்காளே. எனக்கு மெட்டி சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா எனக்கு ஒரு மெட்டி வாங்கி தரியா? ஒன்றுமே புரியலையே.
டேய், அந்த சீதாராமா வரத்துக்குள்ள நம்ம தப்பிக்கணும். என்ன இனிமே எந்த காரணத்தை கொண்டு ஆசைப்பட மாட்டேனே. என் மேல சத்தியம் பண்ணுங்க. இன்னொரு அனாதை உருவாவதில் சீதாராமனுக்கு மட்டுமல்ல எனக்கும் உடன்பாடில்லை.